பக்தி மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்று புதுக்கோட்டை முத்து மாரியம்மன் கோவில் வரலாறு பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டில் பாரம்பரிய மண்வாசனையுடன் பக்தியின் துடிப்பை சுமந்து நிற்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மக்களின் உயிர் நம்பிக்கையாக விளங்கும் அருள்மிகு முத்து மாரியம்மன் திருக்கோவில். இந்த ஆலயம் தொன்மையான கிராம தேவதை வழிபாட்டின் அடையாளமாக கருதப்படுகிறது. முத்து என்னும் பெயர் அம்மனின் பவளத்தையும் பரிசுத்தையும் சுட்டிக்காட்டும் நாமமாகும். பழங்காலத்தில் தொற்றுநோய், மழையின்மை, குடும்ப துன்பங்கள் போன்ற காலங்களில் மக்கள் அம்மனை மனமுருகி வழிபட்ட போது நோய்கள் நீங்கி மழை பொழிந்து நலம் பெருகியதாக புராணக்கதைகள் கூறுகின்றன. முத்துமாரியம்மன் அம்மை நோய், காய்ச்சல், சரும நோய்கள் போன்றவற்றை குணமாக்கும் சக்தி கொண்ட தெய்வமாக மக்களால் போற்றப்படுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ஆடித் திருவிழா, பூச்சொரிதல், வேப்பிலை அலங்காரம் போன்ற விழாக்கள் கிராமம் முழுவதும் பக்தி வெள்ளமாக மாற்றுகிறது. இன்றும் தன் குழந்தையை காக்கும் தாய் போல் புதுக்கோட்டை மக்களை அரவணைத்து அருள்பாலித்து வரும் முத்துமாரியம்மன் நம்பிக்கையின் ஒளிவிளக்காக நிலைத்திருக்கிறார். அம்மா முத்து மாரியம்மா, எங்கள் துன்பங்களை நீக்கி எங்கள் வாழ்வில் ஒளி தருவாயாக்க. முத்து முத்து மாரியம்மா, எங்கள் முப்பெரும் தேவி அம்மா, தத்தி தத்தி நடந்து வரும் எங்கள் புதுக்கோட்டை மாரியம்மா. அம்மம்மா முத்து முத்து மாரியம்மா, எங்கள் முப்பெரும் தேவி அம்மா, தத்தி தத்தி நடந்து வரும் எங்கள் புதுக்கோட்டை மாரியம்மா. கொத்து மலர் சூடி வந்தால் எங்கள் கோலவிழி மாரியம்மா, பூவிதழில் பேசி வந்தால் எங்கள் புதுக்கோட்டை மாரியம்மா. வேப்பிலையும் மணக்குதம்மா எங்கள் புதுக்கோட்டை மாரியம்மா, வேண்டியதை தந்திடுவாள் எங்கள் புதுக்கோட்டை மாரியம்மா. கண்ணும் கண்ணல் தெரிய வந்தால் எங்கள் புதுக்கோட்டை மாரியம்மா, சமயத்தில் அருள் புரிவாள் எங்கள் புதுக்கோட்டை மாரியம்மா. மனமெல்லாம் குளிருதம்மா எங்கள் புதுக்கோட்டை மாரியம்மா, பொன்னழகு மேனியம்மா எங்கள் புதுக்கோட்டை மாரியம்மா. நலம் பல தந்தருள்வாய் எங்கள் புதுக்கோட்டை மாரியம்மா, என்னாவினிலே வந்தருள்வாய் எங்கள் புதுக்கோட்டை மாரியம்மா. முத்தும் முத்தும் மாரியம்மா, எங்கள் முப்பெரும் தேவி அம்மா, தத்தி